குட் மார்னிங். இப்போலாம் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6:30 ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் அந்த பனி மூட்டம் போகவே இல்லை. மார்னிங் எந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சரி இன்றைக்கி கோதுமை புட்டு பண்ணிடலாம் அப்படின்னு. ரொம்ப அரிசி மாவு இல்லை புட்டு பண்ணியிருப்பீங்க, கேப்ப மாவு எல்லாத்துலேயும். பட் எனக்கு இந்த கோதுமை புட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக உப்பு, லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி லைட்டு கட்டியும் தண்ணியுமா இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ஃபுல்லாக புட்டு மாவு மாதிரி பிசைய முடியாது. கோதுமை மாவு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வரும்ல, அந்த டைமில் என்ன பண்ணியிருந்தது, அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ஒரு 2 செகண்ட்ஸ் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட வேண்டியதான். அது கூட தேங்காய் பூ, நெய் இதெல்லாம் போட்டு சர்க்கரை, தேவையான அளவு சர்க்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். எனக்கு அதில் அந்த புட்டில் வாழைப்பழம் போட்டு சாப்பிட்றத விட பால் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் பசங்க வரப்போ ஸ்நாக்ஸாகவும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஒரு 5 லேடிஸ்க்கெலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம், லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி செஞ்சு பிடிச்ச ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ள ரொம்ப டயர்டாகிடுது. இதுக்கு முன்னாடி வரையும் நம்மளோட சேனல் வீட்டில் சில நேமில் டெலிகாஸ்ட் ஆச்சு. இனிமேல் வைபிட்ஸ்ல நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னமும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட். குட் மார்னிங். இப்போலாம் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6:30 ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் அந்த பனி மூட்டம் போகவே இல்லை. மார்னிங் எந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சரி இன்றைக்கி கோதுமை புட்டு பண்ணிடலாம் அப்படின்னு. ரொம்ப அரிசி மாவு இல்லை புட்டு பண்ணியிருப்பீங்க, கேப்ப மாவு எல்லாத்துலேயும். பட் எனக்கு இந்த கோதுமை புட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக உப்பு, லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி லைட்டு கட்டியும் தண்ணியுமா இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ஃபுல்லாக புட்டு மாவு மாதிரி பிசைய முடியாது. கோதுமை மாவு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வரும்ல, அந்த டைமில் என்ன பண்ணியிருந்தது, அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ஒரு 2 செகண்ட்ஸ் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட வேண்டியதான். அது கூட தேங்காய் பூ, நெய் இதெல்லாம் போட்டு சர்க்கரை, தேவையான அளவு சர்க்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். எனக்கு அதில் அந்த புட்டில் வாழைப்பழம் போட்டு சாப்பிட்றத விட பால் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் பசங்க வரப்போ ஸ்நாக்ஸாகவும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஒரு 5 லேடிஸ்க்கெலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம், லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி செஞ்சு பிடிச்ச ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ள ரொம்ப டயர்டாகிடுது. இதுக்கு முன்னாடி வரையும் நம்மளோட சேனல் வீட்டில் சில நேமில் டெலிகாஸ்ட் ஆச்சு. இனிமேல் வைபிட்ஸ்ல நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னமும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட்